எங்களுக்கு நேரம் இல்ல இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொல்லியிருந்திருக்காரு. அதாவது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு. அதாவது நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது, நீட்டை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது, அதே மாதிரி நீட்ல இருக்க கரப்ஷன் எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது, சிபிஎஸ்இயோட ஓஎஸ்எம் மார்க்கிங் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் எடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது, அமைதியான முறையில் இது நடந்திருந்தாலும் நிறைய ஒடுக்குமுறைகள் இன்னைக்கு தேதியில் நடந்துட்டு தான் இருக்குங்க. நீங்க வந்து இந்தியன் ஆர்மி பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு ரெஜிமெண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது பெரிய ஒரு லத்தி எடுத்து போலீஸ் மேலயும் அதாவது மக்கள் மேலயும் வீசு வீசுன்னு வீசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெல்லி போலீஸ் அவங்களுமே வந்து மாறு வேஷத்துலயும் ஹெல்மெட்லாம் அணிஞ்சிட்டு வேற வேற கலர் ட்ரெஸ்ல வந்து கர்ச்சீஃப்லாம் கட்டிட்டு நிறைய ஒடுக்குமுறைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோனம் வாங்சுக்குமே அதே மாதிரி மப்டியில போய் தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. இன்னைக்கு வரையும் அதாவது ஹாஸ்பிட்டல்ல அவர் ஃபிட் மெடிக்கல்ல அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவரை இன்னமும் ரிலீஸ் பண்ணாம அந்த ப்ரொட்டஸ்ட்ல பார்லிமெண்ட்ல இருக்க நடந்த அமைதியான ப்ரொட்டஸ்ட்ல ஜாயின் பண்ண விடாம இன்னமும் நிறுத்தி வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒடுக்குமுறையா? அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டோன்ட் வேஸ்ட் அவர் டைம், we are not interested in videos, we don't have time to watch அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அதாவது சாமானிய ஒரு இந்தியன் அவங்களோட குரலை அவங்களோட ஒடுக்குமுறையை அதை பார்க்கறதுக்கு ப்ரூஃபை காமிச்சாலும் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட கடைசி ஒரு நம்பிக்கை, இந்திய மக்களோட ஒரு கடைசி நம்பிக்கை தான் சுப்ரீம் கோர்ட் இல்லையா அது சொல்லியிருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லீடர் ஆப்போசிஷன், அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய இரண்டாவது நம்பிக்கை, அதாவது எதிர்கட்சி தான், செகண்ட் மெஜாரிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதோட ஒரு லீடர் அதாவது ராகுல் காந்தி சாரையும் துண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுல பாலிடிக்ஸும் இருக்கு, நிறைய உண்மைகளும் மறைக்கப்படுது. அதை வந்து இந்த வீடியோ டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது லீடர் ஆப்போசிஷன் தூக்கிட்டு போனது, அதே மாதிரி அதாவது சோனம் வாங்ஸ் கேஎன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இது எல்லாமே லீட் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்டோன்னே வந்து யாரு கோவம் வருதோ இல்லையோ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மனசுக்குள்ள கண்டிப்பா கோவம் வரதான் செய்யும். ஏன்னா வந்து இந்த பார்ட்டியோட டேர்மை டிரைவ் பண்ணதே அவர் தான். டிரைவ் பண்ணது எப்படின்னா அவரோட அதாவது பேச்சு வழக்குல அவர் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து டிரைவ் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாட்டி வந்து அதாவது ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு வக்கீல் வந்து வாதாடிட்டு இருக்கும்போது டைரக்டா என்ன பண்ணிட்டாரு, இந்தியர்களோட இளைஞர்கள் இருக்காங்களா, இந்தியாவோட இளைஞர்கள்லாம் அதாவது கரப்பாம்பூச்சி மாதிரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் கொடுத்தோடனே வந்து எல்லா இந்தியர்களும் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதை எடுத்து அதாவது எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமான ஒருத்தர் 16 மே 2026 அபிஜித் திப்கே அப்படின்றவர் பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா அன்எம்ப்ளாய்டு யூத் எல்லாம் பார்த்து டைரக்டா பேசிட்டாரு இவரு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரின்னு வேற சொல்லிட்டாரு. இந்த ஒட்டுண்ணி என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். பிஜேபி பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிஜேபி பண்ற ஒவ்வொரு ஒடுக்குமுறைகளையும், இந்திய கவர்மெண்ட் இந்திய மக்களுக்கு பண்ற ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காட்டலாம் அன்எம்ப்ளாய்டு யூத்தாவே இருந்து அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. முக்கியமா அவர் எடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீட் பேப்பர் லீக். உண்மையாலுமே இது ரொம்ப கஷ்டமான விஷயம். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய மக்களை வந்து இறந்துருக்கோம். அதாவது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம், எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்கள் எப்படின்னா நீட் இப்போ கிளியர் பண்ணியிருக்கவங்களாம் ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் எழுதி அதிகமான மார்க் வந்திருக்கு, செகண்ட் நீட் எக்ஸாம் எழுதி ரொம்ப கம்மியான மார்க் வந்திருக்கு. செகண்ட் நீட் ஒரு பையனா கிளியர் பண்ணிட்டாங்க. அவன் சொல்றான், அவனோட ஸ்பீச்ல நான் உண்மை சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன். அந்த பையன் பாத்தீங்கன்னா செகண்ட் நீட் எக்ஸாமே எழுதுனாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல மார்க்கே வந்திருக்கு. நல்ல மார்க் வந்ததுக்கு அப்புறம் வந்து அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லி இருந்திருக்கான். அதே மாதிரி சொந்தக்காரங்க எல்லாத்துட்டையுமே டாக்டர் கண்டிப்பா ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். ஆனா நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுது, திரும்பவும் நடத்த போறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். இவன் இன்ட்ரோவெர்ட் வேற இல்லையா? சோ அந்த இன்ட்ரோவெர்ட்னால என்ன பண்றான், அதாவது வந்து அவன் புக்கவே பார்க்க அவனுக்கு பிடிக்கல. இந்த புக்கை யாருக்காவது டொனேட் பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது கரியர் நோக்கி போலாம், பேசாம இன்ஜினியர் ஆயிரலாம், பேசாம லாயர் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறான். சோ ஒரு பெரிய ஒரு கோவங்கள் பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் மேல இருக்கு. சோ யாருக்காவது டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வாரம் பாத்தீங்கன்னா தேம்பி தேம்பி வீட்டுல உட்காந்து அழுதுருக்காங்க. ஏதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு கஷ்டத்துக்கு வந்து இழுத்து செல்ற குழந்தைகள் இழுத்து செல்ற ஒரு மனநிலைமை தான். ஒரு வாரம் அடைஞ்சு அதுக்கப்புறம் டெய்லி 3 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு, ஒரு ரியல் ஸ்டோரி நான் சொல்றது, 3 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு எல்லாத்தையும் திரும்ப முதல்ல ரிவிஷன் பண்ணிட்டு, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம் முடிச்சா அதே ரிலீஃப்ல இருந்து திரும்பவும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி அதை விட கம்மியான மார்க் தான் எடுத்து கிளியரும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு குழந்தைகளோட மனநிலைமை இன்னைக்கு வரையும் பேப்பர் லீக்னால மட்டும்
12 உயிர்கள் போயிருக்குங்க. நெனச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம் எழுதிட்டு, அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு, கொஸ்டின் பேப்பர் லீக், சிஸ்டமோட ஃபெயிலியர்னால திரும்பவும் 23,00,000 24,00,000 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுவும் நீட்ல. அதே மாரி 2வது விஷயம் ஓஎஸ்எம் மார்க்கிங். ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங்லயுமே பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்இயோட 12த் பேப்பர் எவாலுவேஷன் நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டில தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. ஸோ, அபிஜித் டிப்டே இவங்கலாம் வந்து அத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிய வந்து. இந்த 2 இஷ்யூனால தான் அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த போராட்டத்த வந்து ஆரம்பத்துல அவங்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சோனம் வாங்சுக்கும் ஜாயின் பண்றாரு. சோனம் வாங்சுக் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, உண்ணாவிரதம் இருக்கிறாரு. காந்திஜி மாரி ஒரு பீஸ்ஃபுல்லான வகையில. அவரு பார்த்தீங்கன்னா, காந்திஜி என்ன பண்ணுவாருன்னா, அவரு வந்து சாகும் வரை உண்ணாவிரதம்லாம் இருப்பாரு இல்லையா? அதே மாரி தான் இந்த ஒரு மோட்டோவும். அதே ஒரு காந்தியன் ஐடியாலஜி, ஃபாதர் ஆஃப் நேஷனோட ஐடியாலஜில இருந்து எடுத்திருக்காங்க போல. ஸோ, சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. அதுவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான முறையில தான். ஜந்தர் மந்தர் இந்தியாவோட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரொடெஸ்ட் சைட்ன்னு கூட சொல்லலாம். அங்க பீஸ்ஃபுல்லான முறையில தான் இருக்காரு. உடனே வந்து டெல்லி போலீஸ் இந்த ஆர்ஏஎஃப்பும் இந்தியன் ஆர்மியோட ஒரு ரெஜிமெண்ட் என்ன பண்றாங்க, ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸும் ப்ளூ கலர் சட்டை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டைரக்டா மப்டியில வந்துங்க கலர் ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு வெள்ளை கைலி மாதிரி ஒன்று எட்டு வந்து அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் வச்சு. இன்னைக்கு வரையும் அவர் ரிலீஸ் பண்ணவே கிடையாது. ஹைகோர்ட் அதாவது ஒரு ஆர்டர் கொடுத்து அவரோட மெடிக்கல் எவாலுவேஷன் மட்டும் பண்ணுங்க, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா உடனே அவரை காப்பாற்றணும் மட்டும் தான் சொன்னாங்க. இவங்க இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரே இவர் நல்லா தான்ப்பா இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே இன்னமும் ரிலீஸ் பண்ண வரல. இதுக்கு பின்னாடி இருக்க பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா பாலிடிக்ஸ் தான். இந்த பாலிடிக்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா சோனம் வாங்சுக்கும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஆனா 3வது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா லீடர் ஆஃப் பொசிஷன் ஜாயின் பண்ணிட்டாரு. ராகுல் காந்தி சார் ஜாயின் பண்றாரு. அதே மாதிரி நிறைய அவங்க ராகுல் காந்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த போராட்டம் மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்குங்க. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு பின்னாடி அதாவது மான்சூன் செஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் ப்ரொடெஸ்ட் பண்ணது எனக்கு அது தப்புன்னு தான் தோணுது. ஸோ ஆனா இதுல ஒரு முக்கியமான உள்ள ஒரு சூழ்ச்சம் இருக்கு. என்னன்னா அதாவது அதாவது இவங்க வந்து சோனம் வாங்சுக் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போனாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு முன்னாடி அந்த டெசிஷன் மேக் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க இன்னும் பீஸ்ஃபுல்லான முறையில் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகாம அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் சைட் தான். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் மூவ்மெண்ட்லாம் இருக்கு. அதுவுமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே ஒரு ஆர்டிகல் சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் அதுல வந்து டைரக்டாவே வந்து எல்லா இடத்துலையுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. முக்கியமா வந்து ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கவர்மெண்ட் நினைச்சா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் தான். இன்னைக்குமே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த சாமானிய மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கிளையும் கவர்மெண்ட் பில்டிங்ஸையும் அட்டாக் பண்றாங்க அப்படின்றாங்க. ஆனா உண்மையாலுமே இந்த அதாவது மக்களோட ப்ரொடெஸ்ட் முக்கியமா இந்த யங்ஸ்டர் ஜென்ஜியோட ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உண்மை ஹானஸ்டி தாங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ இப்போ என்ன பண்றது அந்த சாலோ சென்சர் மார்ச்சே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓவராலா 10 எஃப்ஐஆர் ஆர்ஏஎஃப் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 83க்கும் மேற்பட்ட மக்களை வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு போலீஸ் ஒரு சப்ரஷன் பண்ணா கவர்மெண்ட் ஒரு சப்ரஷன் பண்ணா எதிர்த்து கேள்வி கேட்கறது யாரு? அதே மாதிரி ஒரு வாட்ச் டாக் தான். அதாவது ஜுடிஷியரி தான். ஜுடிஷியரியில ஃபர்ஸ்ட் அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாள் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹைகோர்ட் இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்னு சூரியகாந்த் சார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதே மாதிரி இன்னொரு 2 ஜட்ஜ் எக்ஸாக்ட்லி ஜாய் மல்யா அதே மாதிரி வி மோகனா ஜஸ்டிஸ் இவங்களும் என்கொயரி பண்ணியிருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க சிஜேபியோட லாயர் அவங்க டைரக்டா வந்து ஐ ஹேவ் த வீடியோஸ் அண்ட் ஆல் த போலீஸ் ப்ரூச்சுவாலிட்டி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது போலீஸ் ஒடுக்குமுறைக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கு, அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் உங்கள் கண்முனே ஒப்படைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உடனே வந்து அதை பார்க்க கூட செய்யாம என்ன பண்ணிருக்காரு, அதாவது இதெல்லாம் பார்க்கறதுக்கான டைம் இல்ல, தேவையில்லாம டோன்ட் வேஸ்ட் ஆர் டைம் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஒன் டைமே வேஸ்ட் பண்ணாத என் டைமே வேஸ்ட் பண்ணாத, அதாவது வந்து இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இந்திய மக்களோட கடைசி ஒரு உண்மையை கையில கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது இப்படி சொன்னது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதை எடுத்து என்கொயரி பண்ணாம டைரக்டாவே டிஸ்மிஸ், டைரக்டாவே இதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்றது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதாவது இந்த மக்களை என்ன பண்றாங்க, அதாவது இறந்து போன அந்த 18 குடும்பம் 15 குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆஃபர் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் சார் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அதாவது பிரசன்ட் கவர்மெண்ட் மூடி மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது டெல்லி போலீஸ் என்ன சொல்றாங்க, அதாவது இதெல்லாம் அக்ரெசிவ் அண்ட் வயலண்ட் பிஹேவியர்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் சைடு பிஜேபி சைடுல இருந்து
அதாவது பப்ளிக் சர்வன்ட் மேல பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி லீடர் ஆப்போசிஷன் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக் டு த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய மினிஸ்டர்ஸ் ராகுல் காந்தி சாருக்கு சப்போர்ட் பண்ண மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் டிவி கேஸ் கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட், இவங்க என்ன பண்ணாங்க, டிவிகே கவர்மெண்ட் வந்து அதாவது இவங்களோட ஒடுக்குமுறைகள் கண்டிப்பா எதிர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்கே ஸ்டாலின் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரு வந்து எப்ப நீட் எக்ஸாம் ஒழியுதோ அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒழியுன்ற சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு தேதியில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேதியில லீடர் ஆப்போசிஷன் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் தூக்கி இருந்திருக்காங்க. சோனம் வாங்சுக் எதுவுமே இல்லாம ஹாஸ்பிட்டல் ரிலீஸ் பண்ணாமே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே நிறைய மர்மமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கல்கர்லாம் ஜல்லிக்கற்கள் இருந்திருக்கு. போற வழியில வந்து இந்த ஒரு டியர் கேஸ் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. போலீஸ் மப்டியில போறாங்க. இவ்வளோ பெரிய சப்ரஷன் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே பண்ணக்கூடாதுங்க. ஸோ இதை சீக்கிரமா சால்வ் பண்ணணும். இன்னொரு விஷயம், அந்த 18 உயிர்களுக்கு கண்டிப்பா ஒரு நியாயம்னு ஒண்ணு கிடைச்சிருங்க. அதாவது எக்கனாமிக்கல் மூலியமாவும் எனக்கு தோணுது. பணங்கள் மூலியமாவும் தோணுது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? அதாவது வந்து ஒரு கனவுகள அப்துல் கலாம் சார் சொன்ன மாரி, கனவு காணுங்கள்னு சொன்ன மாரி கனவு காணு டாக்டர் ஆகணும்னு நினைச்சவங்க தான். கவர்மெண்ட்டோட ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக், சிஸ்டம் ஃபெயிலியர்னால இவ்ளோ டிப்ரஷனுக்கு போய் மன உளைச்சல்னால இறந்திருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா எக்கனாமிக்கலா நிறைய விஷயங்கள் பண்ணியாகணும் கவர்மெண்ட்டும். ஸோ இன்னும் பண்ணதை விடாம இன்னும் மென்மேலும் பண்ணணும் அப்படின்றது தோணுது. இந்த ப்ரொட்டஸ்டா பீஸ்ஃபுல்லான முறையில அதாவது இந்த கவர்மெண்ட் அணுகி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க சொல்ற அந்த எக்கனாமிக்கல் வேல்யூவும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியாகணுன்றது எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் தெரிவிங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட் சூஸ் பண்ணது. ஸோ அது இல்லாம மத்த நிறைய விஷயங்களை வந்து நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிச்சு வேற என்ன வீடியோ வேணுன்றதையும் சொல்லுங்க. டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக தரோம். மிக்க நன்றி.